ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. இந்த பிரபஞ்ச இயக்கத்தை ஆளும் பரம்பொருளாகத்தானே இருக்கிறேன் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் சிவபெருமான் சிதம்பரத்தில் ஆடிய நடனம் ஆனந்த தாண்டவம். மகா பிரளய காலத்தில் சிவபரம்பொருள் ஆடும் உக்ரமான நடனம் ஊழி தாண்டவம். இந்த ஊழி தாண்டவத்தின் போது பிரபஞ்சம் முழுவதும் சிவனுக்குள் ஐக்கியமாவதை அன்னை ஆதிபராசக்தி மகா பிரளய சாட்சினி ரூபத்தில் ஒரு சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பாள் என்று கூறுகிறது தேவி பாகவதம். எனர்ஜி இஸ் நெய்தர் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட் பட் இட் இஸ் ஒன்லி டிரான்ஸ்ஃபர்ட் என்று சொல்லும்போது மகா பிரளய காலத்தில் வெளிப்படும் அளப்பரிய சக்தி என்னவாகும்? அது சிவன் என்ற மூலத்திற்குள் ஒடுங்கிவிடும் என்றால் சிவனின் சிவசக்தி அல்லது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் மகாபிரளய காலத்தில் நிலைத்திருக்குமா? பிரம்மனும் போய் அந்த நேரத்தில் பிரம்மா கூட போயிடுவாராம். கங்காளன் கலேபரமும் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த காட்சிகளை எல்லாம் வர்ணிக்கிறாங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நார்மலாக இந்த மாதிரியான நிகழ்வு எப்பயோ தான் நடக்கும். மற்றபடி நீங்கள் இப்போது மகாபாரத காலம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் கூட பரிஷத்து ஜனமேஜயன் இவங்கெல்லாம் இருந்தாங்க. பஞ்சபாண்டவர்கள் இருந்து அவங்கெல்லாம் வடக்கு நோக்கி போய் கைலாசத்துக்கிட்ட செத்து போயிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அவன் சர்பயாகம் பண்ணி தீராத ஸ்கின் ப்ராப்ளம் அதை சால்வ் பண்ணிக்கிறதுக்காக குருவாயூருக்கு இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஜனமேஜயனுக்கு. ஏன்னா கீல்டு ஆல் தி சர்பன்ஸ், எல்லா பாம்புகளையும் கொலை பண்ணிட்டான்ற பாவத்துக்காக. அதனால் எப்பயுமே உலகம் முழுவதுமாக அழிவதில்லை, எப்பயோ தான் அந்த நிகழ்வு நடக்கிறது. அது எப்போ நடக்குதுன்னா, எவ்வளவோ சான்ஸ் கொடுத்து பார்த்து இந்த ஜனங்க உருப்படலைங்கிற போது வேறு வழி தெரியாமல் தெர் இஸ் நோ அதர் ஸ்கோப் ஃபார் திஸ் பீப்புள் டு பி ரிடீம்டுங்கிற ஒரு நிலை வருகிற போது கடவுள் என்ன பண்ணுகிறாரு? ரிஷபாரூடராக அவனுக்கு, அந்த ரிஷபம் யார்? மகாவிஷ்ணு. ஒரு தடவை அசுரர்களுடைய கூட சிவபெருமான் சண்டை நடக்கிற போது சுக்கராச்சாரியாருடைய மனைவி அந்த தனக்கு தெரிஞ்ச மூலிகையை வச்சு செத்து போனவங்களெல்லாம் அந்த மூலிகை தண்ணியில் குளிப்பாட்டி திருப்பி அவங்க சண்டை போட வந்துக்கினே இருந்தாங்க. அப்போ மகாவிஷ்ணு ஒரு ரிஷபமாக எருதா அந்த யுத்த காலத்துக்குள்ளே போய் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வெளியே ஓடி போயிடுறாரு. ஸோ அதுக்கு தேங்க்ஸ் கிவிங்காக சிவன் சொல்கிறார், எல்லாம் போனாலையும் நீ நான் இருப்போன்னு. அதனால் மற்ற நேரங்களில் இருக்கக்கூடிய நந்தி வேறு, பிரளய காலத்தில் மகாவிஷ்ணுவே அந்த ரிஷபமாக இருந்து அந்த ரெண்டு கொம்புகளுக்கு நடுவில் சிவபெருமானுடைய ஊழி தாண்டவம் நடக்கிறது அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்போ அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காராம் சிவபெருமான். என்ன இது எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற காலத்தில் இவர் ஏன் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கார் அப்படிங்கிற போது, எம்மிறை நல் வீணை வாசிக்குமேங்கிறாங்க. அந்த ரெண்டு கொம்புக்கு நடுவில் நின்றுட்டு அவர் வீணை டொயின்னு வாசிச்சிருக்காராம். எதுக்கு வாசிக்கிறாருன்னா, இவ்வளோ காலமாக நான் சான்ஸ் கொடுத்தும் உருப்படாத என் பிள்ளைங்கள்லாம் இப்போ என்கிட்ட மெரிஜாக போகிறாங்கன்றதும் சந்தோஷமாக, எல்லாருமே என்கிட்ட திருப்பி வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவர் பண்ணுறார். தான் பிரம்மனும் போய் எல்லாரும் போய் கங்காளன் கலைபுரம் எம்மிரை நல்வீணை வாசிக்குமேன்னு சொல்லக்கூடிய ஒளி தாண்டவ காட்சிகள். இது எப்பயோ தான் நடக்குது. லாஸ்ட்டு சான்ஸாக தான் அதை கடவுள் தன் கையில் எடுக்கிறார். இல்லைன்னா ஒரு ராமாயண காலம் முடியுது. அந்த ராமாயண காலத்தில் எல்லா இந்த ஸ்ரீலங்கனில் இருந்த ராட்சசிங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ராவணனுடைய வம்சத்தில் வந்தவர்கள், ஸ்ரீலங்கா பற்றி எரியுது. ஸோ அவங்கெல்லாம் நேராக பரசுராமர்கிட்ட வராங்க. சாமி, எங்கள் நாடு பற்றி எரியுது, நாங்கள் எங்கே போகிறதுன்னு கேட்குறாங்க. இப்போ அவர் தன்னுடைய கோடாலியை வீசி தண்ணியிலிருந்து ஒரு சர்ஃபேஸை மேலே தூக்குறாரு. அதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற கேரளா, கொங்கன் அந்த ரீஜன். சாமி அவங்களுக்காக உண்டாக்கி நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க அப்படின்னுறாரு. ஸோ ராவணனுடைய நாட்டில் இருந்த பெண்கள் எல்லாரும் விதவைகளாக இந்த இடத்துல செட்டில் ஆகுறாங்க. அதனால தான் அதுக்கு என்ன பேர்? பரசுராம தேசம் அப்படின்னு பேர். பரசுராமர் உண்டாக்கிய தேசம்ங்கிற மாதிரி. அண்டு பரசுராமர் உண்டாக்கி அவங்களுக்கே கொடுத்ததுனால தி என்டையர் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வேர் கிவன் ஒன்லி டு த லேடிஸ்.
கேரளாவில் இந்த பரசுராம தேசன்றது இன்க்ளூடிங் கொங்கன், கோவா அதெல்லாம் இருக்குது. அது வரைக்கும் ஆரம்பித்து இந்த திருச்சூர், செங்கனாச்சேரி இதெல்லாம் வருது, அதுக்குள்ளே வருது. அந்த மாதிரி வருகிற போது அங்கே பெண்களுடைய ராஜ்யம், அதுதான் அல்லி ராஜ்யம், அல்லி அரசாணி மாலைன்ற நாடகமெல்லாம் போடுறதுக்கு அதுதான் காரணம். அப்படி இருந்த காலத்தில் தான் இந்த அர்ஜுனா மாதிரி ஆளுங்கள்லாம் வராங்க. ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இல்லையா, அது பெண்களுக்கு தான், ஆண்களுக்கு கிடையாது. பிகாஸ் இட் வாஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி கிவன் டு த லேடிஸ். அதனால் ஆண்களுக்கு சொத்தில் பங்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க. அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் வராங்க, டச் வராங்க, அண்ட் பிரிட்டிஷ் கம்மியாக தான் வந்தாங்க. டச்சு, போர்ச்சுகீஸ் இவங்கெல்லாம் தான் வந்தாங்க. ஒரு பக்கம் இந்த குதிரை வியாபாரம் செய்யறதுக்காக அந்த காலத்துலேருந்து அரப்ஸ் வந்துருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கேலிக்கட்டு, கண்ணனூர், தாலிப்பரம்பா, அந்த ராமாவரம், அந்த ராமாபுரம் அந்த ஏரியாவில் வந்து போயிட்டு இருந்தாங்க. இதில் திருநெல்வேலியில் இருந்து ஆரம்பித்து வைக்கம் வரைக்கும் இருக்கிற இடங்கள் பூராவும் அங்கே லோக்கல் பாப்புலேஷன் தான் இருந்தாங்க. அங்கே போர்ச்சு, டச்சு, வேலைக்காரன், துலுக்கெல்லாம் வரவே இல்லை. அதனால் அவங்களுடைய அந்த கல்ச்சர் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அதனால் கேரளாவை நீங்கள் 3 பகுதிகளாக பிரிக்க முடியும். இது வேறு, அது வேறு, அது வேறுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் மருமக்கள் வழி மான்மியம்னு ஒரு கன்செப்ட் இருந்தது. எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் பெண்களுக்கு தாங்கிற மாதிரி. பின்னால் இந்த மாதிரி இனப்பெருக்கம் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக வந்தபோது இன்றைக்கி இந்தியாவிலேயே ரொம்ப ஜாஸ்தி கோல்டு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஸ்டேட் வந்து கேரளா தான். ரொம்ப சாதாரணமாக கூட 200 சவரன் போடுவாங்க அவங்கெல்லாம். மற்ற ஸ்டேட்லலாம் அவ்வளோ இருக்காது. ஏன்னா அவங்க ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அவங்களுக்கு இருந்தது, லேண்டே அவங்களுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி. நீ வேணும்னா அவங்களுக்கு அவ்வளோ கோல்டு போட்டுட்டு அவங்கள இது பண்ணிக்கணும். அப்போ கூட சொத்து வந்து பெண்களுக்கு தான், ஆண்களுக்கு கிடையாதுங்கிற மாதிரி வழியெல்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் நாளடைவில் கல்ச்சுரலில் வந்தது தான். இந்தியாவில் ஆரம்ப காலத்தில் அந்த பக்கம் ராஜ்பூஸ் இருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொருத்தரும் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா எப்பயுமே ஒத்துமையாக இருந்ததில்லை. அதனால் பாபர் படையெடுத்து வர்றான், அதுக்கு பின்னால் உமாயூன் வர்றான். இந்த மாதிரி எல்லாம் வர்ற போது அவங்க இந்த ராஜஸ்தான் அரசர்களுக்குள்ளே இருந்த சண்டையை பயன்படுத்திக்கிட்டு ஒருத்தன் கூட சேர்ந்து இன்னொருத்தனை அழிக்கிறது, இப்படி எல்லாம் தான் பண்ணாங்க. இதுதான் முகல் இதுன்றது. அப்போ பிருத்திவிராஜ் சவான்னு ஒருத்தன் தான். ஸோ அவனை வந்து அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க. கண்ணெல்லாம் பிடுங்கி, கை மார்க்காலெல்லாம் வெட்டி அப்படியெல்லாம் அவனை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவில் சினிமா வந்திருக்குது, நீங்கள் வேணால் பார்க்கலாம். இப்படி எல்லா வகையிலையும் நம்ம ஒற்றுமை இல்லாமல் இருந்ததுனால தான் வெளிநாட்டுக்காரங்கள்லாம் இங்கே வந்தாங்க. இந்தியா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா போர்ச்சுகீஸு, டச்சு, ஃப்ரெஞ்சு, பாண்டிச்சேரிலாம் ஃப்ரெஞ்சு கீழே இருந்துச்சு, காரைக்காலெல்லாம் ஃப்ரெஞ்சு கீழே இருந்துச்சு, மாஹி, ஏனாம் அதெல்லாம் ஃப்ரெஞ்சு கீழே இருந்துச்சு. இப்படி எல்லாமே இருந்தது. இன்க்ளூடிங் திஸ் சோகால்டு சேர சோழ பாண்டியர்கள் 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் அவங்க ராஜா. நீங்கள் பார்க்குற சேரநாடு, சோழநாடு, பாண்டியநாடுலாம் ஸ்மால் டெரிட்டரிஸ். அண்டு பாரியை கொன்னுறாங்க இல்லையா, அதுக்கு பின்னால் ஔவையார் பார்க்குறா. பாரியினுடைய 2 பொண்ணுங்க கல்யாணம் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதை பார்த்து அந்த அம்மா நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேருக்கும் ஒரு காதலன்னு இருக்கான். அவன் வந்து நம்ம பெரம்பலூரில் அந்த சைடில் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு குறுநில மன்னன். அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த அங்கவை சங்கவைக்கெல்லாம். இப்போ இந்த சேர சோழ பாண்டியர்கள் சண்டைக்கு போகிறாங்க. ஔவையாருக்கு கோவம் வந்து இவங்க வர்ற சைடு வந்து பூமி பழக்கிற மாதிரி பண்ணிடுறான். இப்போது இவங்க இந்த பக்கம் நின்றாங்க, அங்கே ஒரு நிற்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த அங்கவை சங்கவைக்கு ஔவையார் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இல்லாதது கிடையாது. இல்லைன்னா எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்னு பாரதி பாட்டுப்பான். நம்மக்கிட்ட இருந்த கோஹினூர் டைமண்ட்லேருந்து விலை மதிப்பற்ற மயில் ஆசனம்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கொள்ளடிச்சின்னு போயிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ்காரங்க எடுத்துன்னு போனாங்க, ஃப்ரெஞ்சுக்காரங்க எடுத்துன்னு போனாங்க, டச்சுக்காரங்க, போர்ச்சுகீஸ் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க. அதனால் நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ எல்லாம் அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, படையெடுத்து வந்து அந்த காலத்தில் நம்ம கோயில்கள் தான் ட்ரெஷரி. அந்த கோயில் சாமியெல்லாம் இடிச்சு விட்டு அங்கே இருக்கக்கூடிய தங்கம், வைரம், நைரம் எல்லாத்தையும் தூக்கின்னு போயிடுவாங்க. மோஸ்ட்லி சோமநாத்னு ஒரு இடம் இருக்குது குஜராத்தில். அங்கே 18 தடவை கஜினி முகமது படையெடுத்து வந்து அங்கே இருந்ததெல்லாம் தூக்கின்னு போயிட்டான். அதுக்கப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்தப்புறம் he started reviving that சோம்நாத் டெம்பிள். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் விளங்க ஆரம்பித்தது. அதுலேயும் இந்த ட்ரிவாங்கூர் இருந்தது இல்லையா, அது வந்து ட்ரிவாங்கூர் ராஜா கிட்டே இருந்தது. அதில் தான் இந்த ராஜா ரவி வர்மா இவனுங்கெல்லாம் வந்தாங்க. அவங்க இந்தியா கூட நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க.
அண்ட் ஹைதராபாத் நிஜாம் இல்லை, அவன் இந்தியா கூட சேர மாட்டேன்னு சொன்னான். அப்போ வல்லபாய் பட்டேல் நான் உங்களை வந்து படையெடுத்து ஒன்றுமில்லாமல் பண்ணிடுவோன்னு மிரட்டினப்புறம் இவங்க வந்து ஒத்துக்கிட்டு சேர்ந்தாங்க இந்தியா கூட. ஹைதராபாத் நிஜாமும் அப்படி தான் சேர்ந்தான், ட்ரவாங்கூரில் இருந்தவங்க அப்படி தான் சேர்ந்தாங்க. அப்படி இந்தியாவை ஒன்றிணைத்த பெருமை என்பது வல்லபாய் பட்டேலுக்கு தான் உண்டு. ஒவ்வொரு யுகத்திலும் மனிதர்கள் மற்றும் விலங்கினங்களுக்கான உருவம், ஆயுள், வலிமை இவை மாறுபட்டே இருந்திருக்கின்றன என்றும், சத்தியயுகத்தில் விலங்குகள் தெய்வீக மொழியில் பேசியதாகவும், சிங்கம், மான், பூனை, எலி, பாம்பு, கீரி இவற்றிற்கிடையே பகை உணர்வே இல்லாமல் வாழ்ந்ததாகவும் நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இவற்றை அந்த யுக தர்மம்தான் முடிவு செய்கிறது என்றும் அவை கூறுகின்றன. யுக தர்மத்திற்கும் உயிரினங்களின் உருவம், ஆயுள், வலிமை இவற்றுக்கும் இருக்கும் தொடர்பினை விளக்கம். வள்ளலார் திருவொத்தியூரில் வாழ்ந்த காலத்தில் அங்கே ஒரு சாமியார் இருந்தார். திண்ணை மேலே உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தர் போகிற போதையும் ஆடு போகுது, கோழி போகுது, மாடு போகுதுன்னு சொல்லுவார். வள்ளலார் போகிற போது மாத்திரம் ஒரு மனிதன் போகிறான்னுவார். அதனால் நீ மனுஷனாக பிறந்தியா விலங்காக இருக்கியாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. இட் இஸ் யுவர் குணங்கள், உங்களுடைய பிஹேவியர் தட் டிசைட் வெதர் யூ ஆர் எ பீஸ் ஆர் நாட். தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர்தம் நிலையின் இழிந்த கடை. தலையில் இருக்கிற வரைக்கும் தான் அது கண்டிஷ்னரி, ஷாம்பு, பார்பர் ஷாப்பில் போய் 400 ரூபாயெல்லாம் கொடுக்குறோம். அது கீழே வந்துச்சுன்னா நாமளே முடின்னு சொல்லி தள்ளி விட்டுறோம். அந்த மாதிரி தெர் இஸ் அ வேல்யூ விச் எவ்ரி ஒன் ஹேஸ் டு அடாப்ட் டு. அதை யாருமே காப்பாற்றுறதில்லை. அதனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற 100க்கு 90 மனிதர்கள் விலங்குக்கு ஈக்குவலானவங்க தான். அவங்க ஒன்றும் பெரிய அளவுக்கு சாதித்தவங்களும் இல்லை, நல்லவங்களும் இல்லை. Question from Kalyana Krishnan Ravishankar. பாபாஜி, தாங்கள் பலமுறை சம்ரக்ஷணா சத்சங்க உரைகளில் தெய்வங்களுக்கு உருவம் கிடையாது என்றும் ஒளிவடிவில்தான் உள்ளார்கள் என்றும் கூறியுள்ளீர்கள். ஆனால் தங்களது கைலாய பயணம் செல்கையில் தேவர்கள், தெய்வங்கள் அனைவரும் தங்களது ஆடை ஆபரணங்களுடன் உங்களை வணங்கினார்கள் என்றும் கூறியுள்ளீர்கள். இந்த கேள்வி எனக்கு புரிஞ்சிச்சு, அதனால் பதில் சொல்கிறேன். இந்த தரிசனங்கள் இருக்கு இல்லையா, இது நீங்கள் இப்போ நம்ம 2 பேரும் பேசுகிற மாதிரி இருக்காது. எப்படி கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு நெற்றி கண்ணை திறந்து பச்சமே ருத்ரரூபம் காட்டினானோ, அந்த மாதிரி whenever we have to interact with the divine personification, we have to get into that thing. அந்த தேர்ட் ஐ கான்செப்டுக்கு போக வேண்டியிருக்கும். அப்போது ஒளி வடிவத்தில் லுமினஸ் பாடியாக நாமளும் இருப்போம், அவங்களும் இருப்பாங்க. நம்ம 2 பேரும் எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணுவோம். அந்த எந்த ஒரு அனுபவம் தேவைப்படுதோ அது கிடைச்சப்புறம் யூ வில் பிகம் நார்மல். இந்த கண்ணு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது கான்ஷியஸ்னஸ் அண்ட் நான் கான்ஷியஸ்னஸ்ன்னு 2 இருக்குது. இப்போ நீங்கள்லாம் உட்காந்து இருக்கீங்க, கான்ஷியஸாக இருக்கிறீங்க. இதே குளோரோஃபார்ம் கொடுத்துட்றாங்க, உங்களை ஆஸ்பத்திரியில் படுக்க வைக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஆப்ரேஷன் ஆகி உங்களை கொண்டாந்து ரூமில் போட்டிருப்பாங்க. அப்போ யூ ஆர் அலைவ் பட் யூ ஆர் நாட் கான்ஷியஸ் பிகாஸ் யூ ஆர் த ஸ்பெல் ஆஃப் குளோரோஃபார்முங்கிற மாதிரி. நீங்கள் தூங்கின்னு இருக்கீங்க, அதில் தண்ணியில் முழுகிறீங்க, லவ் பண்ணுறீங்க, கிணத்துல குதிக்கிறீங்க, என்னவெல்லாம் நடக்குது. பரீட்சையில் கோட்டை அடித்த மாதிரி இருக்குது, அழுகுறீங்க, எல்லாம் நடக்குது. இது வந்து 3வது நிலை. இட்ஸ் எ டைப் ஆஃப் அ தாந்திரிக் லெவல்னு சொல்லுவாங்க. இப்படி நிலைகள் இருக்குது. ஒரே உடம்பு, ஒரே மைண்டை வைத்து கொண்டு நாம் பெறுகிற அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அதில் பல நிலைகள் இருக்கின்றன. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு 3வது கண்ணை திறந்து காட்டின அனுபவங்களோடு நீங்கள் கம்பேர் பண்ணாதான் சிவசங்கர் பாபாவுக்கு எப்படி கடவுளுங்கெல்லாம் வராங்க, அவங்ககிட்ட எப்படி பேசுகிறாரு அப்படின்னு உங்களுக்கு புரியும். இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆக்டிங் த்ரூ தி லுமினஸ் பாடிஸ். அதனால தான் வள்ளலார் என்ன சொல்லுவார், உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிடுன்னுவார். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த லுமினஸ் பாடி அடையணும். அப்போது இதெல்லாம் ஜனங்களுக்கு புரியும். அது வரைக்கும் பாசிபிள் இல்லை. பிகாஸ் யூ ஆர் நாட் got activated your third eye and the luminous body, you won't be able to understand. But as a evidence for whatever I am talking, you can see all these photos. இது எல்லாமே ஒளி வடிவத்தில் எனக்கு கொடுத்த தரிசனங்கள் தான். அப்போ நீங்கள் பிள்ளையார் உடனே கேபி சுந்தராம்பாள் கிட்ட பிள்ளையார் எதிரில் நின்றாருன்ற மாதிரிலாம் சினிமா பார்த்து கற்பனைக்குள்ளே போகக்கூடாது. அந்த அனுபவங்கள்லாம் இப்படி தான் இருக்கும். முருகர் உனக்கு தரிசனம் கொடுக்குற போது ஒரு மயில் மேலே ஓம்ங்கிற ஒளியோடு இருப்பார். பிள்ளையார் ஒன்று தரிசனம் கொடுக்கும்போது இப்படி கை வச்சுன்னு மயில் மேலே மயூர கணபதிங்கிற முறையில் இருப்பார். அவருக்கு 2 இடத்துல ஓம் இருக்கும், ஃபேஸ்லேயும் வயிற்றுலேயும் இருக்கும்.
இதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு என்ன ஏதுங்கிறதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஆஞ்சநேயரை எத்தனை கோலத்தில் காட்டியிருக்கோம், இது மாதிரி எல்லா கடவுளையும் எத்தனை கோலத்தில் காட்டியிருக்கோம். இதெல்லாம் பார்க்கணுன்னா யூ ஹாவ் டு கெட் இன் டு யுவர் டிஃப்ரெண்ட் பாடி, நாட் வித் திஸ் ஃபிசிக்கல் பாடி. அண்டு ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது இல்லையா, அவங்கக்கிட்ட நம்ம பேசுறது, நம்மக்கிட்ட அவங்க பேசுறது. இது வேர்ல்ட்லி சென்ஸில் 4 மணி நேரத்தில் பேச வேண்டியதை ஸ்பிரிச்சுவல் சென்ஸில் நீங்கள் வந்து 10 நிமிஷம் 20 நிமிஷத்துலேயே பேசிடலாம். உங்களுக்கு ஒரு கனவு வருது, அந்த கனவில் நடந்த நிகழ்ச்சிகள் பார்த்தா ரொம்ப ஒரு லைஃப் சைஸில் இருக்கும், பெருசாக இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தா 10 நிமிஷத்தில் 20 நிமிஷம் நடந்திருக்கும் அந்த கனவுல வந்து அத்தனை காட்சிகளும். அதனால் திஸ் இஸ் எ டிஃப்ரெண்ட் லெவல், தட் இஸ் எ டிஃப்ரெண்ட் லெவல். வாசித்து காணோனாதது அப்படின்வாங்க. இந்த அனுபவம் வந்து அவங்கவுங்களுக்கு தான் வரும். அவரவர் அனுபவம் அவர்தமே அறிவது. எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம், மிக்கு பரந்துள்ள ஜோதியான் புகிநலை இல்லை கிழக்க வேண்டாம். எல்லாமே ஜோதி தான். அந்த ஜோதியில் தான் இந்த மாதிரியான அனுபவங்கள் கிடைக்கும். நமக்கு அன்னமய கோஷம்னா உடம்பு. இந்த உடம்பு இட்லி தோசை புண்ணாக்கெல்லாம் சாப்பிடுது. அதுக்கு அடுத்து 2வது வரப்போது பிராணமய கோஷம். பேசியிருந்தாலையும் தூங்கியிருந்தாலையும் மூக்கில் பிராணம் போயினே இருக்குது, அதனால் அது பிராணமய கோஷம். நீ தூங்கினாலையும் முழிச்சுக்கிட்டு இருந்தாலையும் உன்னுடைய மனசு வேலை செஞ்சுட்டே இருக்குது, அதுக்கு பேர் மனோமய கோஷம். 4வது திங்க் பண்ணுறது ஒன்று இருக்குது, சயின்டிஸ்ட்டுங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும், அது வந்து விஞ்ஞானமய கோஷம். 5வது பாடி இல்லையா, அது ஆனந்தமய கோஷம். இந்த மாதிரி தெய்வீகமான அனுபவம் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் 5வது பாடியை தொடரும். அந்த 5வது பாடி எப்போ தொடறீங்களோ அப்போ தான் நான் சொல்கிற காட்சிகள், நான் காட்கிற காட்சிகள்லாம் உங்களுக்கு புரியும். ஆணி பொன்னம்பலத்தே நான் கண்ட காட்சி அற்புத காட்சியடி அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறார். ஒரு பொன்னான ஒரு உலகத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். அங்கே நான் பார்த்த காட்சியெல்லாம் அற்புதமாக இருந்தது. எப்படியா இருந்தது? ஜோதி மலை உண்டாச்சுதடி, ஜோதியில் ஒரு மலையை பார்த்தேன். 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேனடி. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் 4 திரை, இது 5வது திரை, இது 6வது திரை, இது 7வது திரை. இந்த 7வது திரை திறக்கிற போது தான் வள்ளலார் கிடைச்ச அனுபவம் உனக்கு வரும். அப்போ 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேனடி அப்படின்னு சொல்லினே போயிட்டு, நான் பெற்ற பேர் ஓதி முடியாதது என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி, சாமிக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த நேரத்தில் நான் இல்லை, எனக்குள்ள நடராஜர் தான் இருந்தாருன்னு அர்த்தம். நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி, ஐயோ சாமி அறிவாரடி அப்படின்னு முடிப்பார். பிகாஸ் he gets into that ecstasy kick of the chakras. அதனால் அப்படியே ஒரு பரவச நிலைவு எனக்கு தெரியாது அப்படிங்கிற அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் அவர் சொல்கிறார். எல்லாருக்கும் வரும், ஆனால் முயற்சி பண்ணணும். எங்கே முயற்சி பண்ணுறாங்க ஜனங்கள்லாம்? சாப்பிட்டு சாணி போட்டு செத்து போடுறாங்க. இதெல்லாம் நான் எப்பயோ அடைஞ்சிட்டேன். 1984 to 88 இந்த நிலைகள்லாம் அடைஞ்சிட்டேன். அதனால் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நிறைய அனுபவம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்பயே வந்துச்சுன்னா இப்போ வராமையாக இருக்கும். இப்போ அதை விட ஜாஸ்தி தான் வருது, அதை விட ஜாஸ்தி வருது. நான் தான் சொல்கிறேன், ராத்திரி ஒரு 11லேருந்து 12-12:30 இந்த ஏரியாவில் யாரெல்லாம் செத்து போயிட்டு காற்றை அலைஞ்சின்னுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்களே உட்காந்துட்டு அழுதுக்குன்னு இருப்பாங்க. திருப்பியும் காத்தால் 4லேருந்து 5-5:30 பார்த்தீங்கன்னா தெய்வர்கள்லாம் வருவாங்க, தெய்வங்கள்லாம் வரும். அதனால் அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அதனால தான் உங்களை பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் பண்ணுன்னு சொல்கிறது. அது அந்த நேரத்தில் தான் தெய்வீக காட்சிகள் வரும், இந்த நேரத்தில் இது வரும். அப்போ ஏன் இந்த செத்து போன காத்துங்கெல்லாம் எங்கிட்ட வந்து உட்காந்துக்கணும்னா, அவங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு தேவசம் காரியம்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் செத்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் பண்ணாததுனால அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஸ்பிரிட்ஸ் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் காரியம் பண்ணி தேவசம் பண்ணி அந்த ஆத்மாவை எத்திரியல் வேர்ல்டுக்கு அனுப்பிச்சிங்கனாக்கா அதுக்கு வேறு மாதிரி அனுபவங்கள் கிடைக்கும். இங்கேயே அலைஞ்சு இருக்கிற வரைக்கும் சோறு இருக்காது, தண்ணி இருக்காது, கொலை பட்டினியில் இருக்கும், அது எல்லாம் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கும். இன்னும் பார்த்தா பல நேரங்களில் அந்த மாதிரி வர அனுபவங்கள் இந்த ஆஸ்பத்திரியில் மார்ச்சுவரியில் வெள்ளை துணி சுற்றி இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஆனால் மூஞ்சி மாத்திரம் தெரியும், உடம்பெல்லாம் வெள்ளை துணி தலையிலேருந்து கால் வரைக்கும் கட்டிக்கிட்டு வந்து நிற்கும். இப்படிலாம் இருக்குது. பல அனுபவங்கள் இருக்குது ஆன்மீகத்தில். அது எப்படி சொல்ல முடியும்? கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அதாவது அவங்கவுங்களுடைய அனுபவத்தில் அவங்கவுங்களுக்கு இதெல்லாம் தெரியும். நம்மளை பாதிக்காது. அவங்க பாவம், அவங்க கஷ்டத்துக்காக நம்மக்கிட்ட வராங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் அவங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம ரூமில் வந்து உட்காந்துருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு அந்த தகிப்புன்றாங்க இல்லையா, உடம்பு சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையுது. அதுக்காக எப்படி நீ ரொம்ப வெயிலில் இருந்த
ஒரு மரத்தடியில் ஒதுங்குற இல்லை ஒரு ஏசி ரூமில் உட்காந்தா அவனுக்கு அனுபவம் கிடைக்குது. அதுமாரி அதெல்லாம் அலையிற காத்துங்க. நம்மளை மாதிரி ஒரு ஆள் இருக்கிற இடத்துல வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பக்கத்துலலாம் பெட்லலாம் உட்காராது, மரியாதை தெரியும் அதுக்கு. எல்லாம் மூளை உட்காந்து இருந்துட்டு போயிட்டே இருக்கும். இது போக சில எத்தீரியல் ஸ்பிரிட்ஸுன்னுவாங்க, ஏஞ்சல்ஸுன்னுவாங்க. அதெல்லாம் தவளை தான் இருக்கும். ஃபேன் இல்லை, அது மேலாம் உட்காந்து விளையாடின்னு இருக்கும். ஃபேரிஸ்ன்றீங்க இல்லையா, நம்ம அது மேலெலாம் ஃபேரிஸ் வந்து உட்காந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம ரூமில் ஒரு சோஃபா இருக்குன்னா அதில் ரொம்ப வயசானவர் பெரிய ஜடாமுடி தலை எல்லாம் வச்சுக்கிட்டு வந்து அந்த சோஃபாவில் இப்படி படுத்துக்கிட்டு இருப்பார், காலை நீட்டி படுத்துக்கிட்டு இருப்பார். இப்படி எவ்வளோ அனுபவங்கள் இருக்குது தெரியுமா. நைட் நான் சினிமா பார்க்குறேன், ஃப்ரீ சினிமா. லாஸ்ட் கொஸ்டின். ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பற்றி தங்களது அருளுரையில் பலமுறை கூறியிருக்கிறீர்கள். அதே நான் தான். சேஷாத்ரி சுவாமிகளாக இருந்தது சிவசங்கர் பாபா தான். இதுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒன்று, இங்கே ரங்கராஜன் ஐயங்கார் 42 கண்ணதாசன் சாலையில் இருந்தார். அப்போது அவர்கிட்ட இருந்த 2 பேர் எக்மோர் ஃபண்டிங் இல்லை, அதில் இருந்த ஒரு ஆள், இன்னும் 2 பேர் வந்து எங்கள் சாமிக்கு நாளைக்கு பர்த்டே, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு வரோம், அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறீங்களான்னாரு. என்ன வயசுன்னு கேட்டேன். அவர் 80 வயசுக்கு மேலே. நாங்கள் இல்லை, நான் தான் அவரை வந்து பார்க்கணும். நான் திருப்பதி லட்டு எனக்கு யாரோ கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்துன்னு போனேன் கண்ணதாசன் சாலையில். அவருக்கு கண்ணு தெரியாது. நான் சமயபுரம் மாரியம்மன் அவரை கேட்டலாம், இந்த மாதிரி உனக்கு கண்ணு போயிடும், இல்லை உன் பெரிய பிள்ளை செத்து போயிடுவான், என்ன பண்ணட்டும்னு. எனக்கு கொல்லி போகிறதுக்கு பையன் வேணும், என் கண்ணு போனால் பரவாயில்லன்னாரான். அதனால் கண்ணு தெரியாது அவருக்கு. அண்டு நான் போனேன், அவர் கண்ணு தெரியாது இல்லை, திருப்பதியில் கொஞ்சம் கூட்டிகிட்டு இப்படி தடவிட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன், வைஷ்ணவத்தில் ஆழ்வார்களை பற்றிலாம் நிறைய எழுதிட்டாங்க, ஆழ்வார்களுக்கு பின்னால் வந்தவர்களுக்கு வழி குறவர்கள் பேர். குறவன்னா குறவன் கிடையாது, குருன்னு அர்த்தம். அதனால் அவங்கள பற்றி நீங்கள் எழுதுங்கோ, முதலியாண்டான வச்சு முதல்ல எழுதுங்கோன்னு நான் வந்துட்டேன். மறுநாள் அவங்க வந்தாங்க. சாமி சொன்னார், இப்போ வந்துட்டு போனது யார் தெரியுமா, அவர் தான் சாட்சாத் சேஷாத்ரி சுவாமிகள். அவர் என்னை தொட்ட உடனே தெரிஞ்சித்து. என்னமா சொல்கிறார், என்னுடைய குருவே முதலியாண்டான் தான், அவனை வச்சு எழுதுங்கன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். இது ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் ஒரு சமயம் இங்கே வந்தார். நம்ம இதில் இருக்கார், திண்டிவனத்திலே விழுப்புரத்திலே இருக்கார். டெய்லி ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு திருவண்ணாமலையே டெய்லி மலை சுற்றுற ஆள். அவர் என்ன சொன்னார்னா அதில் வந்துக்குது பாரு. அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கிறார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ளே இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ளே இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயில்ல பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சாமியையும் பார்த்தேன். ஓகேவா, இது அவருடையது. அதே மாதிரி நான் அண்ணா நகரில் இருந்தபோது சண்முக சிகாமணின்னு இந்து சமய அறநிலைத்துறை செயலாளர் ஐஏஎஸ் வச்சிருந்தார். அவர் காரை போட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து வாங்க போகலாம் அப்படின்னாரு. என்ன சார்ண்ணே, இன்றைக்கி சேஷாத்ரி சுவாமியுடைய தியான மண்டபம் திறக்கிறாங்க திருவண்ணாமலையில். அங்கே வக்கீல் முத்துக்குமாரசாமின்னு இருக்கார். அவர் ஒய்ஃப் உடம்புல சேஷாத்ரி சாமி வந்து அருள்வாக்கு கொடுக்கும், ஃப்ளான்செட் ரைட்டிங். அதனால் நம்ம போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டு போனார். அப்போ அந்த தியான மண்டபம் திறக்கிறதுக்கு என்ன அவர் தான் அங்கே வந்து கூப்பிட்டு போனார். சேஷாத்ரி சாமி யார் அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் பிறந்திருந்தார். அவங்க அம்மாவுடைய இடுப்பில் இருந்தார். அப்போ ஒரு பொம்மை வியாபாரி கூட நிறைய பொம்மை எல்லாம் மண்ணு பொம்மைங்க பெயிண்ட் அடிச்சது, அதை தூக்கின்னு போகிறபோது அதில் இருக்கிற ஒரு குட்டி கிருஷ்ணர் பொம்மையை அவர் கேட்குறாரு. அம்மா நான் காசு கொண்டு வரல, அப்புறம் வாங்கிக்கலான்னு. இல்லைம்மா குழந்தை கேட்குதுன்னு அவன் கொடுத்துட்றான். அன்றைக்கி சாயந்தரம் அந்த பொம்மை வியாபாரி இந்த அம்மாவை குழந்தைய பார்த்து அந்த கையை வாங்கி கிஸ் பண்ணிக்கிட்டு தங்க கைன்றான். என்னப்பான்னு கேட்குறாங்க. ஒரு வருஷத்தில் விற்க முடியாத பொம்மைலாம் இந்த குழந்தைக்கு நான் ஒரு பொம்மை கொடுத்த புண்ணியத்தில் இன்றைக்கே விற்றுச்சுமா அப்படின்றார். அன்னிலேருந்து அவருக்கு தங்க கை சேஷாத்ரின்னு பேர் வச்சிட்டாங்க. அவருக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறாங்க. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து ரெடியாக வெயிட் பண்ணுங்கிற போது புழக்கடை கதவு திறந்துன்னு ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரை திருவண்ணாமலையில் தான் ஜனங்க பார்க்குறாங்க. திருவண்ணாமலையில் எப்போ பாரு எருமை மாட்டை கட்டிக்கிட்டு இருப்பார். அங்கே சுடுகாட்டில் இருக்கிறான் இல்லையா, அவன் வந்து வீட்டிலேருந்து கொண்டாந்த சாப்பாடை இவருக்கு கொடுத்துட்டு இவருக்கு எல்லோரும் கொண்டாந்து கொடுக்குற நல்ல சாப்பாடு அவன் சாப்பிடுவான். இவருக்கு யாராவது கொடுக்குற புது ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு அவனுடைய அழுக்கு வேஷ்டியை கட்டிக்கின்னு இவர் உட்காந்து இருப்பார். இதுதான் அவருடைய நிலை. ஒரு பிரம்ம நிலையில் இருந்தார்.
ரமணர் மதுரையிலிருந்து வந்து பாதாளலிங்கத்தில் தவத்துக்கு போய் உக்காண்டார். இப்போ இவருக்கு தெரியுது ஞானத்தில். இவர் ஒரு அரிக்கன் லைட் எடுத்துன்னு ஒரு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டுன்னு அந்த பாதாளலிங்கத்துக்குள்ளே போய் உடம்பெல்லாம் முள் வண்டெல்லாம் குத்தி இருந்தால் ரமணர் அப்படியே மூட்டை மாதிரி தூக்கின்னு வந்து அதெல்லாம் எடுக்கிறார். அவர் பேர் வெங்கட்ராமனாக இருந்தது. இவர் தான் அவருக்கு பாலரமணர்னு பேர் வச்சது. இப்போ பாலரமணர் மேலே இருப்பார் ஸ்கந்தாசிரமத்தில், இவர் கீழே எரும மாட்டை காட்டின்னு இருப்பார். அப்போ வள்ளிமலை சுவாமிகள்னு ஒருத்தர் நிறைய அதிசயம் பண்ணியிருக்கார். திருவண்ணாமலை பண்ணாத அதிசயமே கிடையாது. அப்போது ஒரு திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமிகள்னு ஒருத்தர், அர்த்தநாரின்னு அவர் பேர், மைசூர் அரண்மனையில் சமையல்காரராக இருந்தார். அவருக்கு தீராத வயிற்று வலி வருது. எங்கேயும் மைசூர் அரண்மனை வைத்தியர்களால் கூட சுமார் பண்ண முடியல. சரி இன்னும் செத்து போகலாம் போது யாரும் சொன்னாங்க, நீங்கள் பழனிக்கு போங்க, அங்கே போனால் நல்லா ஆகும். அவர் சரி அதையும் பார்த்துடலான்னு பழனிக்கு வர்றாரு. அந்த தீர்த்தத்தை சாப்பிட்ட உடனே வயிற்றுலேருந்து அந்த கொடசல் ஃபீலிங்னுவாங்க, அல்சரிக் ஃபீலிங் அது குறையுது. உடனே ஒய்ஃபுக்கு லெட்டர் எழுதிடுறார், இனிமேல் நான் வந்து வரமாட்டேன் குடும்பத்தில், முருகனுக்கு அடிமையாக இங்கேயே இருக்க போகிறேன் பழனியில். டெய்லியும் அந்த பெரிய மலையை சுற்றி வந்து படி ஏறி போவார். கோயிலில் பஞ்சாமிர்தம் சாப்பிட்டு அங்கேயே உட்காந்து இருந்தார். அந்த கோயிலில் ஒரு பொம்பளை வந்து அந்த காலத்தில் தேவதாசிகள்னு இருந்தாங்க. அவங்க கடவுளுக்கு தாலி கட்டிக்கின்னு குடும்பம்லாம் நடத்த மாட்டாங்க. இல்லைன்னா எப்படி ஒரு கோயிலுக்கு ஒரு ஐயர் இருக்காரோ அந்த மாதிரி தேவதாசிகளும் கடவுளுக்கு தொண்டு செய்கிறதுக்காக இருந்தவங்க. அவள் வந்து டான்ஸ் ஆடுறா, அவர் பாட்டு பண்ணி, ஒரு நல்லா இருக்கே இந்த பாட்டு அப்படின்னா அவன் சொல்கிறா இதுதான் திருப்புகள் அப்படின்னு. இவர் தமிழ்நாட்டுக்காரராக இருந்தாலும் கூட இவருக்கு தமிழ் தெரியாது, கன்னடா தான் தெரியும். அதனால் அவளை திருப்புகள் பாட சொல்லி கன்னடத்தில் எழுதி வச்சுக்கிறாரு, தமிழ் கற்றுக்க ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு ஆள் பிடி பெல்லன் கம்பெனி சுங்கராம செட்டி ஸ்ட்ரீட்டில் பெரிய கொட்டை எழுத்தில் அடித்த திருப்புகள் புக்கு ஒன்று கொண்டு போய் கொடுக்குறாரு. 4 நாளில் இன்னொரு ஆள் ஒரு தம்புரா கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்த பெரிய கொட்டை எழுத்தில் இருக்கிறத பார்த்துக்கிட்டு தம்புரா வாசிக்கிட்டு அவர் இருக்கார். அவர் நமக்கு ஒரு நல்ல குருவை தேடிக்கணுன்ற போது திருவண்ணாமலைக்கு வர்றார். மலை மேலே இருக்கிற ரமணர் சொல்கிறார், குரு நான் இல்லைடா, கீழே ஒருத்தன் எரும மாட்டை கட்டின்னு இருக்கான் பாரு அவன் தான் அப்படின்னு. இவர் அங்கே வர்ற போதே சேஷாதி சொல்கிறார், உனக்கு எதுக்குடா மந்திர உபதேசம், திருப்புகழ் தாண்டா மகாமந்திரம், அதையே சொன்னால் போருண்டா அப்படிங்கிறார். அப்போ வேறு உபதேசம் வேணால் திருப்புகழ் போரும் அப்படிங்கிறார். இப்போ சொல்கிறார், நீ வள்ளிமலைக்கு போ, நாங்கள் வருவேன் உன்னை பார்க்குறேன்னு. இவர் அப்போ தான் வள்ளிமலைக்கு வந்து வள்ளிமலையில் தங்குறார். வள்ளிமலை ரொம்ப அழகான இடம், நீங்கள் கூட போய் பார்க்கலாம். சித்தூர் போகிற வழியில் ராணிப்பேட்டை தாண்டி போனால் இருக்கும், ரொம்ப நல்ல இடம். நான் அங்கே தங்கியிருக்கேன் ரொம்ப நாள். அங்கே வந்து சூரியன் காணா சுனைன்னு ஒன்று இருக்குது, எப்பயுமே தண்ணி வற்றாத ஒரு சுனை இருக்குது. படியேறி ஒரு முருகன் கோயில் இருக்குது. மேலே போனீங்கன்னா அங்கே 4 பில்லருக்கு நடுவில் ஒரு சிவலிங்கம் இருக்கும், ரொம்ப அற்புதமான இடம் அது. ஸோ இவர் அங்கே போகிறார், வள்ளிமலையில் இருந்துட்டுருக்கார். இப்போ யாரோ இவரை ஒரு நாள் தள்ளி விடுறாங்க. ஏன்னு பார்த்தாக்கா ஒரு பெரிய கல் அங்கேருந்து யட்சினின்ற ஒரு இது தள்ளி விடுது, இவரை காப்பாற்றுறது. அப்போது அந்த தள்ளி விட்ட பொண்ணு இல்லையா, அவள் சொல்கிறான், தாம்பூல பொட்டியிலேருந்து வெத்தலை பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் கொடுன்னு பீடா எடுத்துக்கணும். அடுத்த நாள் பார்த்தா பொட்டியை காணும். இவர் என்ன அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா ஒரு மூலையில் வச்சுருக்கு. இங்கே உனக்கு அன்பு பொங்கி வராதா அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய பொங்கி அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ வள்ளிக்கு பொங்கின்னு பொங்க வச்சு கும்பிட்றதுனால பொங்கின்னு ஒரு பேர், அதுதான் போகணும். ஒரு நாள் வள்ளி வரா வந்து, இந்த பாட்டை நீ பாடினியானா உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. இன்றைக்கி நீங்கள் வள்ளிமலை போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கல்வெட்டில் இந்த சாமிகளுக்கு வள்ளியே உபதேசம் கொடுத்த பாடல் விரகர நோக்கியும் விரகர நோக்கியும் உருகியும் வாழ்த்தியும் விழிப்புணல் தேக்கிட அன்பு மேன்மேல் மிகவும் பகல் பிரிது பராகர விழைவுகோரா புன யும் குமரா முருக சடாக்ஷர சரவண கார்த்திகை முலை நுகர் பார்த்திப என்று பாடி மொழி குழரா தொழுது அழுதழுதாட்பட முழுதுமலா பொருள் தந்திடாயோ. முழுதுமலா பொருள் தந்திடாயோன்னு முடியாது. எல்லாம் வரை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபதிங்கிறதும் முழுதுமலா பொருள் தந்திடாயங்கிறதும் ஒரே ஈக்குவேஷன் தான். அதுக்கு வாச்சா மகோச்சரம் போர் சொல் விளங்கா நிர்வாணம் அப்படிங்கிறது, மகா நிர்வாணம் நிர்வாணம் அது புத்தர் சொல்கிறார். ஸோ இவர் அந்த பாட்டெலாம் கேட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறார். அப்போ பேப்பரில் பார்த்தா சேஷாதி சாமி மறைஞ்சிட்டாருன்னு.
இவர் என்னடா அது நம்மளுக்கு தரிசனம் கொடுக்குறேன்னு சொல்லி செத்துப்பட்டாருன்ற போது அங்கே இருக்கிற அந்த சுடுகாட்டு தோட்டி வரான். இது மாதிரி சாமி எனக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துருந்தாரு, நீ போயிட்டியேன்னு அழுதேன், நீ வள்ளிமலைக்கு போ, நான் வரேன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு தான் வந்திருக்கேன்னு. இவருக்கு ஒரு ஹோப் வருது. ஸோ இவங்க 2 பேரும் படையல் போட்டிருக்கிற போது ஒரு கோல்டு தங்க கீரி வந்து அந்த படையல் சாப்பிடுது. அப்போ தோட்டி கத்துறான், சேஷாதிரி வந்துட்டாரு, சேஷாதிரி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. அவருக்கு தரிசனம்லாம் கிடைக்கிது எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அவர் நேராக தம்புச்சேட்டி சீட்டுக்கு வந்துட்டார். யார்? சச்சிதானந்த சாமி. அவருடைய ஒரிஜினல் பேர் அர்த்தநாரின்னு சொல்லிட்டேன். தம்புச்சேட்டி சீட்டில் இருக்கிற போது என்ன பண்ணுவார், காவடி எடுத்து அரிசி பருப்பெல்லாம் சேகரித்து அவர் மைசூர் அரண்மனையில் சமையல்காரனாக இருந்ததுனால சமைச்சு கிருத்திகை அன்றைக்கி அவர் வீட்டில் எல்லாருக்கும் படையல் போடுவார். எல்லோரும் சாப்பிட்டு போனோடனே அந்த எச்சலை மேலே அங்கே பிரச்சனை பண்ணுவார். இதுதான் அவருடைய வழி. கந்தசாமி கோயிலுக்கு போகிற போது அங்கேருந்த ஒரு சாமியார் சொல்கிறான், இவன் நாளைக்கு கிருத்திகை எல்லாத்தையும் வாரி சுட்டிக்கிறதுக்கு வந்திருக்கான் பாரு அப்படின்னு. நாளைக்கு ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுதுன்னு சொல்லி போய் வெயிட் பண்ணுறாரு. ஏமாந்து போகணும். எல்லோரும் ரெடியாக சாப்பாடு போட்டு உக்காந்துக்குது. இப்போ உடம்பெல்லாம் சீவு ரத்தம் இருக்கிற ஒரு குஷ்ரோகி மாதிரி ஒரு ஆள் வரான். அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இவனுங்கெல்லாம் ஓடி போடுவானுங்க. அதனால் புழக்கடை கதவு திறந்து அவனை கூப்பிட்டு பூஜை ரூமில் ஒரு இலை போட்டு பரிமாறி இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லா இலையிலையும் அங்கே பிரச்சனை பண்ணுற மாதிரி அந்த பூஜை ரூமில் இருக்கிற அந்த சீவு ரத்தம் இருக்கிறவனு அப்போ முருகனுடைய ஒரு ஜோதி தரிசனம் அவருக்கு கிடைக்கிறது. இது அவருக்கு கிடைச்சது. இது மாதிரிலாம் இருக்குன்னா நம்பிக்கை வருதா உங்களுக்கு? தேடினவனுக்கு கிடைச்சிருக்குன்றதுக்காக சொல்கிறேன் நான். அந்த மாதிரி இருக்கிற போது ஒரு நாள் இங்கே பார்த்தசாரதி ஐயங்கார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பிருத்திவி இன்சூரன்ஸ் கம்பெனிங்கிற கம்பெனியோட ஓனர். அந்த காலத்தில் இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து ப்ரைவேட்டு, அப்புறம் தான் நேஷ்னலைஸ் பண்ணாங்க. அவர் வீடு இங்கே எங்கேயோ மயிலாப்பூர் ஆழ்வார்பேட்டை ஏரியாவில் இருந்தார். அவர் வீட்டுக்கு இவர் போகிறாரு. அவர் கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை. வீட்டில் ஷோ கேஸில் பொம்மைங்கள்லாம் வச்சுருப்பார். அப்போ ஒரு பொம்மையை பார்த்து வைஷ்ணவி ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வைஷ்ணவின்ற பேர் யாருமே கேள்விப்பட்டது. அப்போ காஷ்மீரில் தான் வைஷ்ணவி தேவிக்கு கோயில் இருக்குதுன்னு நினச்சிருந்தோம். எனக்காக ஒரு வேலை செய்யறியா, உங்கள் வீட்டு பின்னால் ஒரு மகிழ மரம் இருக்குது, அங்கே இதை வச்சு வெள்ளிக்கிழமை ஒரு கிளாஸ் பால் ஒரு தேங்காய் உடைக்கிறியான்னு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் சொன்னால் செய்கிறேன்னு. ஒரு நாள் ஒரு குறை பொண்ணை கூட்டின்னு போய் அவளுக்கு அந்த பல்லெல்லாம் கொடுத்து ஒரு வஸ்திரம்லாம் சிவப்பு வஸ்திரம் கொடுத்து 3 தடவை அவளையும் அந்த மரத்தடியில் உட்கார வச்சு சுற்றிட்டு அனுப்பிச்சிடுறாரு. இவர் பாட்டிக்கு போயிடுறாரு. அப்போ அவர் இன்சூர் பண்ணியிருந்த ஒரு கப்பல் இல்லையா, அது முழுக்கிடுது. அவர் திவாலாகிடுறார். அவருடைய மனைவி மகன் 2 பேரும் ஒரு ஏர்கிராஃப்டில் செத்து போகிறாங்க. அப்போ தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாள் இதெல்லாம் நடக்குதா, அவர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த மரத்தடியில் இருந்த சிலையை தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு அவருக்கு இங்கே ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடியெல்லாம் இருக்குது இல்லையா, டியூப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இந்தியாலாம் இருக்குது, ரேடியோ ஸ்டேஷன் இருக்குது, அதுக்கு எதிரில் ஒரு தோப்பு இருந்துச்சு. அந்த தோப்பில் நைட்டு கொண்டாந்து தீபாவளி அன்றைக்கி அங்கே வச்சிடறாரு அந்த சிலையை, அந்த வைஷ்ணவி சிலையை. அதுக்கப்புறம் அவர் பேரை மாற்றிக்கிட்டு அனுமானந்தான்னு மாற்றிக்கிட்டு அங்கேயே அந்த கோயிலை கட்டி தாந்திரிக் பிரதிஷ்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார். இன்றைக்கும் அந்த கோயில் இருக்குது, மாந்தோப்பில் இருக்கும், திருமுல்லை வாயிலிலே. திருமுல்லை வாயிலிலே மாந்தோப்பில் அமர்ந்தவளே, திருவல்லி மூலிகையே, தேவாதி வைஷ்ணவியே, அருள்வல்லி மாமணியே, ஆவலுடன் வேண்டுகிறேன் வரும் தொல்லை மாய்த்திடவே. அந்த இடம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சின்னதாக வீடு கட்டி கொடுத்துருக்காரு. வாங்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க, தங்குறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் தாந்திரிக் பூஜைன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கே பிரதிஷ்டையே அந்த மாதிரி பிரதிஷ்டை தான். ரொம்ப சின்ன கோயில் தான், நல்லாவே இருக்கும். பெரிய மாந்தோப்புக்குள்ளே இருக்குது. அந்த திருமுல்லை வாயிலில் இவர் இருக்கார். அங்கே வள்ளிமலை சுவாமிகள் வர்றார். அந்த இடத்துக்கு வந்து இன்றைக்கும் அவருடைய தம்புரா, அவருடைய செருப்பு, அவர் போட்டிருந்த சில ட்ரெஸ் எல்லாம் அங்கே ஒரு கண்ணாடி பேழையில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கும் வைஷ்ணவி கோயிலில் அதெல்லாம் இருக்குது. அவர் இறந்துடுறார். யார்? அப்போ இவர் இங்கேருந்து ஒரு லாரியில் உப்பு மண்ணெல்லாம் போட்டு தூக்கின்னு போய் வள்ளிமலையில் இன்றைக்கும் ஒரு குகைக்குள்ளே அவருடைய சமாதி இருக்குது. நீங்கள் படியேறி போகிற போது முருகனை பார்த்துட்டு கொஞ்சம் ஏறின உடனே ஒரு குகைக்குள்ளே வள்ளிமலை சத்தான சாமியுடைய சமாதி ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் அங்கே கிடைச்ச எல்லா எலும்புகளையும் போட்டு வேப்ப மரம் அந்த மாதிரி 3 மரம் நட்டு வச்சுருக்காங்க. அங்கேருந்து படியேறி மேலே போனீங்கன்னா அங்கே சிவனுடைய ஒரு 4 கல் நட்ட ஒரு மண்டபம் இருக்குது. இதுதான் வள்ளிமலையில் சச்சிதானந்த சாமிகள் அடக்குமா. அதுக்கப்புறம் சாதுராம் சாமிகள்னு ஒருத்தர் வந்தார். இவர் இந்த பார்த்தசாரதி அடக்கமான பின்னால் அவர் அதை எடுத்து நடத்திட்டு இருந்தார். இப்போ யாரும் அங்கே பெரிய ஆளுங்க இல்லை.
அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பூஜைன்னு சொல்லிட்டு. நல்ல இடம் தான். ரொம்ப சிம்பிள் டிப்பிக்கல் பிராமிக்கல் ஃபுட்டு சாப்பிட்டு அங்கே உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கே இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் வரும். இல்லைன்னா அவர் எங்கேயோ திருச்செங்கோடுக்காரரு மைசூர்லேருந்து வராரு, பழனிக்கு வராரு, திருவண்ணாமலைக்கு வராரு, வள்ளிமலைக்கு போன்றாங்க, மெட்ராஸ்க்கு வராரு, தம்பிச்சேரி ஸ்ட்ரீட்டில் இருக்கார். இந்த மாதிரி எத்தனை விதமான அனுபவங்களெல்லாம் வந்து கடைசியில் அவர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கார் அந்த கோயில் வர்றதுக்கு, வள்ளிமலை சத்தானந்த சுவாமிகள்ன்ட்டு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு விட்டக்கூரை தொட்டக்கூரை இருக்கும். சார் ஐயங்காருக்கு கஷ்டம் வராமல் இருந்திருந்தா, அவர் திவாலை ஆகாமல் இருந்திருந்தா, அவர் ஏன் சாமிக்கு கோயில் கட்டிட்டு சாமியாக போகிறார் இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கையில் வர்ற ஒரு கஷ்டத்துக்கு கூட நல்லது இருக்கும். உருப்படுறதுக்கு வழி என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளை தேடுறது தான். அப்போது ஒரு அந்த உயரத்துக்கு நம்ம போகணுன்னா இந்த உலகத்தின் மேல் நம்ம இருக்கக்கூடிய பற்றை விடணும். அதுதான் சுந்தரர் சொல்கிறது, மற்றும் பற்றியின்றி நீ பாதமே பாவித்தேன், பெற்றத்தால் பிறந்தேன் நீ பிறவா வரமே எழுதினேன். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உன் பாதத்தை தான் பாவிச்சிருக்கேன், அதனால் நீமே உலகத்தில் வரமாட்டேன்பா அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஒரு விதமான அனுபவம் வரும். எந்த அனுபவமும் கெட்டதில்லை. அவர் அனுபவம் அவர் தம்மையும் அறிவது. பெட்டர் அண்ட் பிட்டர் போத் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் ரைட். பாவக்கா கஷ்பாக இருக்கும், ஆனால் நல்லது, உனக்கு ரொம்ப நல்லது பாவக்கா இல்லையா? அந்த மாதிரி எது நடக்குதோ அதெல்லாம் நல்லது. பகவத்கீதை அதுதான், எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது. எல்லாமே தானாக தான் நடக்கும். இப்போ நான் இருக்கேன், பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 1984 சரஸ்வதி அம்மாவுடைய தரிசனம் எனக்கு அடிச்சுது. நான் அப்போ சிகரெட் பிடிப்பேன், கோல்ட் ஃபேக் ஃபில்டர் கிங் பிடிப்பேன். அந்த மாதிரி சொன்னால் நான் உன் நாக்கில் நிற்க போகிறேன்பா, இந்த லாகிரி வஸ்தெல்லாம் வேணாம் அப்படின்னா. அதனால் சிகரெட்டை தூக்கி போட்டேன். ஸோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் ஸ்மோக் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அந்த அம்மா சொல்லிட்டான். ஆனால் அவள் சொன்னால் நான் உன் நாக்கில் நிற்கிறேன். அப்பா நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லினே இருக்கேன், எஃபோர்ட்லெஸ்ஸாக சொல்லினே இருக்கேன். ஏன்னா நாவிற் சரஸ்வதி நற்றுணையாகங்கிற மாதிரி. அதனால் கடவுள் எல்லாத்துக்கும் வழிகாட்டுவார். நீ அதனுடைய போக்கில் விட்டுடு. பெருராற்றுப்படுவும் பனை போல் நான் காட்சி தெளிந்தனம். ஒரு கட்டையை தூக்கி ஆற்றுல போட்டால் அந்த கட்டை ஆற்றோடு போயின்னு இருக்கும். அந்த மாதிரி நீயும் போயினே இரு. யாரை பார்த்தும் பயப்படாத, யாரையும் இன்சல்ட் பண்ணாத. உலகத்தில் யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சின்னவங்க இல்லை. இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. இன்பத்துள் இன்பம் விளையான், துன்பத்தில் துன்பம் உருவான் இல்லை. எவன் எந்த சந்தோஷத்தையுமே தேடலையோ அவனுக்கு துன்பம் என்று ஒன்று இந்த உலகத்தில் இல்லை இல்லையா? அதான் ஆறா அவாவை நீங்கற்பின் நன்னிலையே பேராய் இயற்கை தரும். ஆசை வெட்டியானா உன்னுடைய நேச்சுரல் ஃபார்ம் இஸ் வாட் டிவினிட்டி. பேராய் இயற்கை, புரிந்து கொள்ள முடியாத இயற்கை சொரூபத்தை, தெய்வ சொரூபத்தை நீ புரிந்து கொள்வாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிறப்பு எனும் பேதமை நீங்கிற சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பு என்பது முட்டாள்தனம். நம்ம ஏதோ நினச்சிட்டு இருக்கோம், உலகத்தில் இந்த பிறவியில் கொஞ்சம் வசதி இருக்குது அதனால் உலகம் நல்லதுன்னு நினைக்கிறேன். இதே ஒரு கஷ்டப்பட்டு எனக்கு இந்த உலகம் நல்லா இருக்குது, இன்னும் கூட்டாட்சின்னு உட்காந்துக்குன்னு நினைப்பேன், நீ நினைக்க மாட்டேன். அதனால் ஆறா அவாவை நீங்கள் இருப்பேன் நன்னிலை பேராய் இயற்கை தரும். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் அருளானாம் மானா பிறவி. எது தேவையில்லையோ அதெல்லாம் பொருள் நினைக்கிற மருள் தான் இந்த உலகம் என்று சொல்லக்கூடியது. அப்போ நாம் எதை தென்னோம்? பிறப்பு எனும் முட்டாள்தனம், பேதமை நீங்கிட சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. எல்லா சிறப்பையும் தருகிற சிகப்பாக இருக்கக்கூடிய செவ்வாய் என்று அறியப்படுகிற முருகப்பெருமானை பிடிக்க வேணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவன் பிறக்கிறது இல்லை, சாவது இல்லை. பெம்மான் முருகன் பிறவான் இரவான், பிறவாயாக்கை பெரியோன். அதனால் அவனை பிடிச்சனாக்கா நீ அந்த நிலைகளை அடையலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வழி இருக்குது நம்மக்கிட்ட. மக்கள் தேடினா கிடைக்கும், கிடைக்காதது இல்லை. பைபிளில் கேஸ் என்ன சொல்கிறாரு? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஸோ யூ ஹவ் டு ரியலி சீரியஸ்லி சர்ச் அண்ட் யூ வில் டெஃபினெட்லி கெட். அது கிடைச்சிச்சுன்னா அவனுக்கு இந்த உலகத்தை பற்றி கவலையே இருக்காது. இப்போ நீங்கள்லாம் வந்து லட்டு வேணும், பூந்தி வேணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், ஏதோ ஒன்று கேட்டுன்னு இருக்கீங்க. நான் எதுவுமே கேட்குறதில்ல. எப்பயாவது கேட்டாக்கா செத்து போகணுன்னு கேட்பேன். நிஜமாக சொல்கிறேன். என்ன இருக்குது இந்த உலகத்தில்? எல்லாத்தையும் பார்த்தாச்சு இல்லையா? நிறைய பூஜை பண்ணியாச்சு, நிறைய யாத்திரை பண்ணியாச்சு, நிறைய கோயில் கட்டியாச்சு, எந்த இதுக்கும் பஞ்சமே கிடையாது. அப்போ என்ன தான் பண்ணுறது உலகத்தில்? அதனால் என்னுடைய ஒரே ப்ரேயர் ஏதாவது இருந்தாக்கா, ஐ வாண்ட் டு டை என்ற மாதிரி, ஐ வாண்ட் டு டை அண்ட் மேரேஜ் வித் யூ அப்படின்னு. வேறு ஒன்றுமே கேட்குறது இல்லை கடவுள்கிட்ட. நீ அப்படி விட்டுருவியா இல்லையா? ஏதாவது நீ விட்டுருவியா? இது வேணும் அது வேணும் கேட்காமையா விட்டுருவா? கடவுள் எனக்கு எதுவுமே இல்லை, டிசைஸ் போச்சு. அப்போ என்ன? ஆசானுகளம் துகளாயினபின் பேச அனுபூதி பிறக்கும். அற்றது பற்றெனில் உற்றது வீடு
பற்றெல்லாம் போகணும். அப்போ மோட்சத்தை அடைந்து விட்டோம்னு அர்த்தம். இப்போ மோட்சம் என்பது இந்த உலகத்தில் நாம் ஃபிசிக்கல் மாலிகுலர் பாடியாக இருக்கிற போதே அடையக்கூடிய ஒரு விஷயமே தவிர எங்கேயோ வீசா வாங்கின்னு போய் அமெரிக்கன் எம்பசியில் செட்டில் ஆகிற விஷயம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற போது எந்த எண்ணமும் இல்லாத, எந்த ஆசையும் இல்லாத ஒரு உயர்நிலையை நீ அடைய வேண்டி இருக்கும். அது ஆயிடுச்சுன்னா உனக்கு எல்லாம் தெரியும். அப்போது பிறப்பு எனும் பேதமிங்கிற சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவிடணும். இப்போது நம்ம கோயிலில் என்ன இருக்குது தெரியுமா? அதுதான் இருக்குது. காட்டுப்பா, நம்ம கோயிலில் அதுதான் வச்சுருக்கேன். நான் செம்பொருள் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒழுங்காக கும்பிட்டுன்னு தான் போகிறோம். போய் 10 இடத்துல நீ எங்கேயும் போய் தட தேவையில்லை. அதே சிவந்த பொருளை நாம் வைத்திருக்கிறோம், இந்த இடத்துல வச்சுருக்கிறோம். இப்போது நம்ம கோயிலில் இதுதானே பெருமாள். பெருமாளுக்கு பக்கத்தில் ஒரு மூன் இருக்கா, ரெட் மூன். இதுதான் முருகன். அடுத்த படத்தில் பாரு, பெருமாள் ஃபேஸ்லேயே இருக்கும். அப்போ இந்த இடத்துல இருக்காது. நீ தேடுகிற சிவப்பான பொருள் செவ்வாய் இந்த இடத்துல இருக்கிறது. நீ எங்கே அலையிற? இதையே ஒழுங்காக பூஜை பண்ணிட்டு உன்னால முடிஞ்ச கைங்கரியம் பண்ணிக்கிட்டுது. அதை தான் இங்கே இருக்கிறவங்க பண்ணுறாங்க. பெருக்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க, சாப்பாடு பரிமாறுறாங்க, எச்ச பிளேட் வாங்குறாங்க. இதெல்லாம் தான் வாழ்க்கை. இந்த பசங்கள்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வராங்க, வேலை செய்கிறாங்க, பெருக்கிறாங்க, முழுகிறாங்க, பாடுறாங்க. இதுவே போகிறோம். நீ வேறு ஒன்றும் பண்ணுறதில்லை, அலட்டிக்கவே வேண்டியதில்லை. இல்லை, நான் சொல்கிறது தான் ப்ரிஸ்கிரிப்ஷன். இது நீ ஒழுங்காக பண்ணின்னு இருந்தாவே போகிறோம். உனக்கு ஏதோ தலையெழுத்து நல்லா இருக்குது, உங்கள் பெரியவங்க செஞ்ச பூஜை பண்ண உனக்கு கைட் பண்ணுது. அதனால் எங்கேயோ நான் 40 கிலோமீட்டர் தள்ளி உட்காந்துக்கிறேன், நீ என்கிட்ட வந்து செட்டில் ஆகிருக்கிற. இது உனக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இதுதான் நிஜம். இதனுடைய போக்கில் போயினே இருக்குது. வேறு ஒன்றுமே பண்ணுறதில்ல. ஆல் வாட் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் இஸ் ஹியர். ஆல் வாட் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் இஸ் நவ். இங்கே இருக்குது, ஹியர் இட் இஸ். அதனால் நீ எங்கே போய் எதையும் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கேயோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. பவரோக வைத்தியநாதன் பவபயஹரன் சுவாமிநாதன். பவரோக வைத்தியநாதன் பவபயஹரன் சுவாமிநாதன். பிரணவம் உரைத்த குருநாதன் சிவசங்கரன் பிராணநாதன். பவரோக வைத்தியநாதன் பவபயஹரன் சுவாமிநாதன். அன்பொன்றே ஆயுதமாய் கொண்டே அன்பர் நெஞ்சை ஆட்சி செய்யும் சிவநேசன். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே. ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம். ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம்.
இத்தனை துயர்களெல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.